ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் இதுக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க. ஸோ நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஸ்டோரி பிடிச்சிப்போ எல்லோரும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப் சேனலில் கேட்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் ஓட் பண்ணிக்கோங்கடா. ஸோ நான் முன்னாடியே கேட்டிருந்தேன் எந்த ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் பேர் அன்லவ்விங் ஹஸ்பண்ட் அண்டு லவ் வித் மை ப்ரொஃபஸர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ லவ் வித் மை ப்ரொஃபஸருக்கு அதிக ஓட்டு இருந்தனால நான் அதை போட்டுடுறேன். என்ன ஓகேடா. லாஸ்ட்டில் எதோட முடிச்சிடணும் அப்படின்னா, ஸோ தாயாங்க நீங்களும் சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்க. ஸோ ஃபுட் ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்லாம், அதுக்கு திங்ஸ் ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பன்ஸ் நிறைய நடந்து வீட்டுக்கு தாயங்க கோவமாகி உங்களை தள்ளி விட்டுருப்பான். நீங்கள் போய் விழுந்ததில் அவங்க தலையில் அடிபட்டு அப்படியே பிளட்டாக இருக்கும். ஸோ அவன் ட்ரக் ரூம்லேருந்து அப்போ தான் வெளியில் உங்களை பார்த்துட்டு அவங்க அப்பா கால் பண்ணவும் உங்கள் அப்பா கிட்டே நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ திஸ் எஃப்எஃப். காலிங் பெல் அடிக்குது. டே தொயோங், கதவு ஓப்பன் பண்ணுறா. டே தொயோங், இருக்கியா? யாருடா அது சும்மா நொய்யின்னு காலிங் பெல் அமைக்கிறது? தொயோங், டோரை ஓப்பன் பண்ணு. தொயோங், இருக்கியா? ஓ டாடிஜி, டாடா இரு டாடா வர்றேன். என்னடாடா 15 நிமிஷத்துக்குள்ளே கிளம்பி அண்ட. தயாங், கதவை ஓப்பன் பண்ணுடா. உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், கதவை ஓப்பன் பண்ணு. ஓ டேடிஜி இரு டாடிஜி, கதவை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கதவை ஓப்பன் பண்ணுறான். என்ன டாடிஜி? நீயும் அவளை சேர்ந்து பிராங்க் எதுவும் பண்ணுறியா என்ன? அப்போ தயாங்கோட அப்பா அப்படின்னு ஒன்று சப்புன்னு கொடுத்துட்டு அப்படியே உங்கள் பக்கம் ஓடி வராரு. ஃபயன் எழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டுறாரு கன்னத்துலேயே. பட் உங்களுக்கு கான்ஷியஸே இல்லை, பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வீக்கி லைட்டாக புரிய வருது. ஓகே, இவள் ப்ராங்க் பண்ணல, ஏதோ நடந்துருக்கு நம்ம தள்ளிவிட்டனால அப்படின்னு சொல்லிட்டு. டாடி இல்லை, அவள் விளாடுறா டாடி, அவள் விளாடுறா. ஏ வயன் எழுந்துடுறி, எழுந்துரு, விளாண்டுட்டு இருக்காதடி. நான் தள்ளி விட்டு லைட்டாக அடிச்சிருக்குன்னு தானடி நினச்சேன். எழுந்துடுறி அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க இன்னொரு சைடு உங்களை தட்டி எழுப்பிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை எல்லாம் தெரியுது. ஹலோ ஆம்புலன்ஸ், இந்த அட்ரஸ்க்கு தான் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கோட அப்பா காலை வச்சிட்றாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸில் ஆம்புலன்ஸும் வந்துடுது. தயோங், தயவு செஞ்சு எங்கள் கூட ஹாஸ்பிட்டல் வந்துடாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். முன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குடா தயம். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வரவும் வயனை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு அவரும் அப்படியே போகிறாரு. அப்போ தாயங்க அப்படியே அந்த இடத்துல உட்காடுறான். என்னாச்சு? ஏ வயனே, இப்போ உனக்கு என்னடி ஆச்சு? பிளட்டெல்லாம் இருக்கு. நான் உன்னை என்னடி பண்ண? என்னடி? பிளட்டெல்லாம் இருக்கு. என்னது? எனக்கு எதுவுமே புரியலடி. நான் என்னடி பண்ண? நான் என்ன பண்ண அப்படின்னு அவனும் அழுதுகிட்டே அப்படி உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது. ஸோ அந்த கேரில் ஒரு ஃப்ளாஷ் கட். அச்சோ தாயாங்க எழுந்துருங்க. பாப்பா பாருங்க, உங்களுக்கு முன்னாடியே ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறான்னு. அச்சோ வா, அவங்க அப்பாவை எழுப்பு. தூங்கிட்டு இருக்கும் போது என்னடி? தாயாங், பாப்பாவை ஸ்கூலில் விடணும்ல, நீ போய் விடுறி, அவளே போய்கிருவா. போயிடுவல்ல. டாடா, நீ தான் இந்த ஸ்கூலில் விடணும். என்னடி டாடா தான் வரணுமா? டாடா, எங்கள் மேக்ஸ் டீச்சர் உன்னை கேட்டாங்க. ஓ மேக்ஸ் டீச்சராடி? எப்படி இருப்பா? எங்கள் அம்மா மாதிரி இருப்பாளா இல்லை உங்கள் அம்மாவோட சூப்பராக இருப்பாளா? ஐயோ, இவ ஒயன் மாதிரிலாம் இருக்க மாட்டா. அந்த மேம் ஒயனை விட அழகாக இருப்பா. அப்போ வரேன்டி. தயம், என் கையில் மாட்டினேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடு முழுக்க தாயங்க துரத்துறீங்க. ஸோ அப்படியே இந்த ஃப்ளாஷ் கட் முடியுது. அப்படியே அவன் படுத்துடுறான். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் எழுந்துக்கிறான்.
ஏ, நீ எந்த ஹாஸ்பிட்டல் போனேன்னு கூட எனக்கு தெரிலடி. எனக்கு தெரில. ஹலோ, எதுக்கு தாயாங்க எனக்கு கால் பண்ண? டாடி ப்ளீஸ் டாடி, உங்களை கெஞ்சி கேட்டுறேன், என்ன எந்த ஹாஸ்பிட்டலில் டாடி வச்சிருக்க? டேய் குடிகார நாயே, உனக்கெலாம் என்னால் சொல்ல முடியாது. சரி பொண்டாட்டி வந்தாவாச்சும் திருந்துவன் பார்த்தா? டாடி கெஞ்சி கேட்குறேன் டாடி, சொல்லு டாடி சொல்லு. டேய் வச்சு தொலைடா நாயே, உன் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். இப்போ என்னோட அம்மா அப்பா வந்தால் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? டாடி ப்ளீஸ் டாடி, ஐ பெக் யூ, அவனுக்கு கெஞ்சி கேட்குறேன். இதோ ஏகே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். தேங்க்ஸ் டாடி. அவள் கண்ணு முழிச்சிட்டாளா? அவ்வளோ சீக்கிரம் எப்படிடா கண்ணு முழிப்பா? பிளட் லாஸ் ஆகிருக்கு. நீ வந்து தொலை. வரேன் டாடி. ஏண்டா உன்னை நம்பி தானடா வந்தா, இப்படி எத்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்க? உன்னை நீயே காரி துப்பிக்கடா. தூ, என்னடா பண்ணி வச்சிருக்க அவளை? அவ தேவதடா, என்ன பண்ணி வச்சிருக்க? உன் மூஞ்ச பார்க்க எனக்கே கடுப்பாரிக்குடா, கடுப்பாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிலேயே அவனை பார்த்து அவனே திட்டிக்கிறான். ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போகிறான். பார்த்தா அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே நீங்கள் படுத்து மயக்கமாக இருக்கீங்க. டேய் எச்சா நாயே, எதுக்குடா வந்த? உன் பொண்டாட்டி இந்த கோலத்தில் பார்க்குறதுக்கு வந்தியா? டாடி டாடி, நான் எதுவும் பேசல நிலமை இல்லை டாடி, என்னை விட்டுரு டாடி, நான் அவள்கிட்ட போகணும் டாடி. டேய் இப்போ என்ன புதுசாக அவகிட்ட? போடா, அந்த ட்ரக்கு தானே, அந்த வீட்டை எப்போ கொளுத்த போகிறேன்னு எனக்கே தெரில, போய் அதை எடுத்துக்கோ போ. இவன் எதுக்குடா அவனுக்கு? இவளை நான் அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுறேன், நீ போ. டாடி டாடி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ என்ன டாடி, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அப்படின்னு அவன் அப்பாவோட காலரே பிடிச்சிட்றான். அவனுக்கு வேணும், எனக்கு புள்ளையா, அவனுக்கு வேணும். நாலு கஷ்டப்படுத்திட்டேன், அவனுக்கு வேணும் டாடி. ஹலோ, இது ஹாஸ்பிட்டல், எங்கள் நண்டு இப்படிலாம் கத்தக்கூடாது. ஒத்தா நீ யாரடி, போடி அந்த சைடே போ, எனக்கு அவன் வேணும் டாடி அப்படின்னு உடஞ்சி அந்த இடத்துல உட்காந்துடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். நீங்களும் கண்ணை முழிச்சிருப்பீங்க. பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்க. ஹஸ்பண்ட் தயாங் யார்? அந்த பாவி நான் தான். என்ன, பேஷண்ட் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ கூட நான் விட மாட்டால. தேவதடி நீ, என் தேவதை, அழுகையில் நான் சிரிக்க வைக்கிறல்ல, என் தேவதடி நீ, என் தேவதை அப்படின்னு நான் வாழ்ந்துட்டே உள்ளே வர்றான். நீங்கள் அப்படியே பெட்டில் படுத்துட்டு அவன் வர்றதே பார்க்குறீங்க. அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வர்றான். என்னாடி, ஏதோ பிளட் லாஸ் ஆகிடுச்சான்? நான் தான் தள்ளி விட்டேனா? ஏண்டி இவ்வளோ வீக்காக இருப்ப, தள்ளி விட்டா போய் விழுந்துருவியா? ஆமாம், தள்ளி விட்டா போய் விழுந்துட்டேன். என்னால் இப்படி பார்க்க முடியலடி. என் ஃபீலிங்ஸை காட்டினா நீயும் அழுதுருவியான்னு பயமாக இருக்குடி. என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்டி, என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன். சாம ஒன்று விட்டு போயிட்டாடி. சாம ஒன்று விட்டு போயிட்டா. அப்படியாடி, சரி. காலைல சாப்பிட்லான்னு தானடி திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோம், ஆனால் இன்னும் சாப்பிட்ல. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துட்ட. எனக்கு எவன்டி சமைச்சு போடுவா? எவடி சமைச்சு போடுவா? வந்து சமைச்சுதா? எங்கள் 2 கையும் அப்படியே சும்மா இருக்குது உங்களுக்கு வந்து சமைச்சு தர்றதுக்கு. நான் ஹெல்ப் பண்ணுறேடி. எங்கே பிடிக்கணும்? கையை பிடிக்கணுமா காலை பிடிக்கணுமா? ஓ, கையை பிடிக்க காலை பிடிக்க சொன்னால் சார் பிடிச்சிருவீங்களா? ஜெகே, எனக்கு தெரியுது நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. ஆனால் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு இவ்வளோ மறைச்சு என்கிட்ட பேசுகிறல்ல. ஏன்டா அப்படி இருக்க? இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லைன்னா நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்டா. என்னடி, என்னெல்லாம் ஓகேவா? எவ்வளோ நாள் அப்படியே ஸ்டே பண்ணலான்னு? அப்படியே இங்கே ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணிடலான்னு இருக்கேன். ஓ,
அப்படியாடி? ஆ ரைட்டே. தயம் அழுதுறாதடா. முன்னாடி அழுதுறாத. முன்னாடி இங்கே எத்தாருங்கணும் அழுதுறாத. ஏய் அப்படியே லேப்பில் லைட்டாக படுத்துக்காடி. ஆ என்னது குழந்த மாதிரி கேட்டுட்டு? நான் உங்கள் பொண்டாட்டி தானே, வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் தயம் ரொம்ப வேகமாக வந்து அவங்க லேப்பில் அப்படியே படுத்துக்கிறான். சாரிடி, நான் வேணும்னே பண்ணலடி, நான் வேணும்னே பண்ணல. அது கோபம். மன்னிச்சிரடி, நான் வேணும்னு பண்ணலடி, நான் வேணும்னு பண்ணல. என்ன பண்ணுச்சு? இந்த கரடி குட்டி என்ன பண்ணுச்சு? யார் சொன்னா இந்த கரடி குட்டி தான் என்னை தள்ளி விட்டுச்சுன்னு? யார் சொன்னா? யார் சொன்னா? சொல்லுங்க யார் சொன்னா? எனக்கே தெரியுதுடி, நான் தான் பண்ணேன்னு. சாரிடி, சாரின்னு எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரிலடி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி. சாரிடி, சாரி. அச்சோ கரடி குட்டி, என்ன இப்படி அழுதுட்ருக்க? யார் சொன்னா? யாரும் உன்னை திட்டினாங்களா? சொல்லு, யார் திட்டினது? என் தயவு செஞ்சு உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அழுதுருடி, அழுதுரு. உனக்கு கெஞ்சி கேட்குறேன், மன்னிச்சிருடி. நான் வேணும்னு பண்ணலடி, நான் வேணும்னு பண்ணல. எனக்கு புரியுது தயம், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பன்னு. ஆனால் நீ என்னை தள்ளி விட்டப்போ கூட எனக்கு வலிக்கல, அதுதான் முக்கியம்னு போனல. அப்போ தான் என் ஹார்ட்டில் அப்படியே ஆணியை வச்சு யாரும் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அடிக்கிற மாதிரி இருந்துச்சு தயம். ஏன்? யார் சொன்னாங்க என் கரடி குட்டியை நான் மன்னிக்க மாட்டேன்னு? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க நான் மன்னிக்கிறதுக்கு? ஏய் நடிக்காதடி, நடிக்காத, உனக்கு கெஞ்சி கேட்குறேன்டி. அப்படி நான் அகைன் பேச உங்களுக்கும் அப்படியே டியர்ஸ் வருது. ஸோ அவனோட நெத்தி அண்ட் மூக்கிலலாம் அவனோட டியர்ஸ் படுது. ஸோ அப்படியே அவங்கள நிமிர்ந்து பார்க்குறான். அழுதுட்டல்லடி, அழ வச்சிட்டேன்ல. சந்தோஷமாக பார்த்துக்கணும் தாண்டி நினச்சேன், ஆனால் அழ வச்சிட்டேன்ல நான். உனக்கு என்னடி, நான் அந்த ட்ரக் எடுக்கிறது தானே பிரச்சனையாக இருக்கு. நீ என்னை மாத்திரடி, நான் மொத்தமாக மாத்திடுற, என்னை மொத்தமாக மாத்திரடி, என்னை மாத்திடுற. அப்போ தாயாங்கோட டேட் உள்ளே வர்றாரு. வயன் எப்படிமா இருக்கு? அங்கிள் நான் இப்போ ஓகே தான் அங்கிள், நான் இப்போ ஓகே தான். அப்போ தாயாங்க உங்கள் டேட் கிட்ட எதுவுமே காட்டாத மாதிரி, ஓகேவா தான் இருக்கா? ஓகேவா தான் டாடி இருக்கா? டே நான் உன்கிட்ட பேசல, என்ன நீ சொல்லுமா. ஏன் அவரை திட்டுறீங்க? அவர் ரீசன் இல்லை, நான் தான் கால் தவறி விழுந்துட்டேன். எப்படி சமாளிக்கிற பாரு. இவெல்லாம் ஏன் சொல்கிறா? எனக்கெலாம் இவ டிசர்வ் இல்லை, எனக்கெலாம் இவ டிசர்வே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் வயன். அப்போது நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. பார்க்காதடி, பார்க்காத, அப்படியே உள்ளுக்குள்ளே எதையோ வச்சு குத்துற மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படி கண்ணு கலங்கினதோடு நிற்கிறான். ஸோ நீங்களும் தாயாங்கையே பார்க்குறீங்க. ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்கோட அப்பா அப்படியே வெளில போயிடுறாரு. இட்டாருடி அகெயின் படுத்துக்கட்டுமா? இப்போ என்ன? இங்கே வாங்க. அம்மா என்னாச்செடி? ஒன்றும் இல்லை, லைட்டாக கை அசைச்சேன்னா அதுதான் வலிச்சிருச்சு. இங்கே வாங்க, நான் கூப்பிட்டா வரமாட்டிங்களா? வர்றேன்டி, வர்றேன். என்னை விட்டு எங்கடி போயிட போகிறேன்? நான் நீ தேவதடி. தேவையில்லாமல் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீ போயிடுடி. வேண்டாம், நீ போயிடுறி, நீ போயிடு. என்ன மாதிரி ஒருத்த கூடலாம் வேணாம். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியவ. அப்படியா? என் கரடி குட்டி கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். இங்கே வாங்க. அச்சோ நான் சொல்கிறேன்ல, இங்கே வாங்க.
அப்படின்னு சொன்னதும் தாயாங்க அப்படியே வயன் பக்கத்தில் போகிறான். ஸோ அவன் 2 கையும் வச்சு அவனோட கன்னத்தில் வச்சு, என்ன இப்போ? ம் என்னாச்சு கரடி குட்டிக்கு? எப்போதும் டீஸ் பண்ணிவிட்டு அழகாக க்யூட்டாக சிரிக்கும். என்னாச்சு? நீ நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டல்ல, அப்போ அங்கே பிளட்டு இருந்துச்சுடி. ஆ பிளட்டு பிளட்டு இருந்துச்சு, பிளட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குறான். என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். அங்கே பிளட் இருந்துச்சுடி. அப்படியே அதை பார்த்ததும் ஒரு மாதிரி கேர் ஆகிட்டு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஆனால் குழந்த தானடி இல்லை. எதுவுமே பண்ணாமல் எப்படி குழந்த வரும்? அது தெரியுதுடி. அப்போது ஒரு ஃப்ளாஷு, அதில் நமக்கு ஒரு குழந்த இருக்குடி. பொண்ணா பையனான்லாம் எனக்கு சரியாக தெரில. அது அழகாக வந்து எழுப்புதுடி என்ன. நானும் என் பொண்ணும் சேர்ந்து உன்னை டீஸ் பண்ணுறோண்டி. ஓ அதில் பொண்ணுன்னு வருதுல, அப்போ பொண்ணாக தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். யார் சொன்னா? எனக்கு பையன்தான் வேணும். ஏண்டி? பையனும் நானும் சேர்ந்து உங்களை டீஸ் பண்ணலாம்ல. விளாடாதடி. சரி சரி, நீ சொல்லணும்ல, அழாமல் சொல்லணும். சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சுடி. இப்போ இந்த கரடி குட்டிக்கு குழந்த வேணுமா? வேணாண்டி, அதில் கூட உன்னை கஷ்டப்படுத்தி தான் அந்த குழந்த வரும்ல. எனக்கு அந்த குழந்த வேண்டாம். எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி தான் குழந்த வரும். இது என்ன கஷ்டப்படாமல் எப்படி குழந்த வரும்? எனக்கு தெரிலடி. ஆனால் சாரி, என்ன சாரி, நான் அப்படி பண்ணல, நான் அப்படி பண்ணிட்டேன். ஐயோ நான் அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து அப்படியே அவனோட கையை வாலில் பஞ்ச் பண்ணிக்கிறான். நான் பண்ணிட்டேன்டி, சாரிடி, நான் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் ரொம்ப வேகமாக எழுந்து வந்து அவனை ஹக் பண்ணிட்டு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, இங்கே பாரு தாயம். இல்லைடி, இல்லை, நான் உன்னை அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. என்னடி இருந்தாலும் நான் அப்படி என்ன? இப்போ பேசுங்க. நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பேசுங்க. என்னடி? அச்சோ, இங்கே பாருங்க, என்ன பண்ணியிருக்கக்கூடாதோ? என் புருஷன் தானே, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. நானும் கோவப்படுத்திருக்கக்கூடாதுல்ல. அப்போது கோவப்படுத்தினா கோவம் வந்திருக்கும்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. ஏன்டி என்ன மாதிரி ஒரு ஆளுக்காக ஏன்டி? இதோ பாரு, உன் தலையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குடி. எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கு. நீ இப்போ கூட கிஸ் பண்ணல, ஒரு மாதிரி பியாரா எனக்கு தெரிலடி. எனக்கு சமாதானப்படுத்துறதுக்காண்டி பண்ண மாதிரி இருந்தது. யாரு சொன்னா நான் அகேன் கிஸ் பண்ணிட்டா? இல்லடி, வேண்டாம். அப்போ அகேன் தாயாங்கோட அப்பா உள்ளே வந்துட்டு, வயன் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லட்டாமா? அங்கிள் வேண்டாம் அங்கிள், வேண்டாம், அப்பா அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். அதான் ஒன்றும் இல்லைல்ல, ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அங்கிள். அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். எதுக்குடி? எதுக்கு சொல்ல வேணாம்? என்கிட்ட வந்து பிரித்து கூப்பிட்டு போயிடுவாங்களோ? ஓட்டுண்டி, அப்பயாச்சும் அங்கே போய் நீ சந்தோஷமாக இருப்ப. தாயாங்க நீ வாயை மூடுங்க. இல்லை அங்கிள், நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். வேண்டாம் அங்கிள், நீங்கள் சொல்ல வேண்டாம். ஓகேம்மா, பார்த்துக்கோ என்னென்னு அப்படின்னு அவர் வெளில போயிடுறாரு. எங்கள் பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் தெளிவாக சொல்கிறேன்டி, ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்கலன்னா நான் தெளிவான முடிவில் தான் சொல்கிறேன். என்னை விட்டு போயிடுடி, போயிடு. என்ன விட்டு போயிடணும்? எங்கே விட்டு போயிடணும்? புருஷன் கொடுத்தானே பொண்டாட்டி இருக்கணும். விட்டுட்டு போயின்னா நான் எங்கே போவேன்? இந்த காட்டி குட்டியை விட்டுட்டு, என் அழகு குட்டியை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? விளாடாதடி, நீ போயிடுடி, எனக்கு கெஞ்சி கேட்குறேன், போயிடு.
போகணுமா? அப்படின்னா உங்கள் கையாலேயே நீங்கள் என்னை கொன்றுங்க. அப்புறம் நான் போயிடுறேன். அதுக்கு தாண்டி பயமாக இருக்கே, அதுக்கு தான் பயமாக இருக்கே. என்னை கொன்றுவணும்னு பயமாக இருக்குடி. போயிடுறி, போயிரு. ஆ, கொண்டாலும் என் புருஷன் கையால் சாகிற பாக்கியம் எந்த பொண்டாட்டிக்கு கிடைக்கும்? ம், எந்த பொண்டாட்டிக்கு கிடைக்கும்? ஓ, அப்போ கூட ஏன்டி? நீ தேவதைக்கும் மேலடி, நீ தேவதைக்கும் மேலே. என்னால் முடியல வயன். நீ என்னை கொன்றியாடி? ஆ, இல்லை என்ன ஒரு ரூமில் வச்சு போட்டுறியா? ட்ரக்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல். அப்போ செத்துறேன்டி. ஆ, நான் செத்துருவேன், நான் செத்துருவேன். யார் சொன்னது? ஓகே, சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? இந்த ஒயன் முக்கியமா இந்த ட்ரக்கு முக்கியமான்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக இதோ இங்கே நிற்கிறாளே என் அழகு பண்டாட்டி, இந்த ஒயன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்ல மாட்டேன்டி. நீ போயிரு. நீ போயிட்டேன்னா அப்படி சொல்லுவேன். ஆ, ட்ரக்கு முக்கியம் இல்லை, நான் பாட்டில் என் வழியில் இருக்கேன்னு நான் சொல்லுவேன். நீ போயிரு. ஆ, போட்டுமா? வச்சுட்டோ, நான் ப்ரெக்னியாக இருக்கேனே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். வச்சேன்னு வச்சுக்கோ, 2 நாள் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுதீங்களோ? ஆமாம். ம், ஏதாச்சும் சொல்கிற போகிறேன்டி. என்னை சிரிக்க வைக்கணும்னா ஏதாச்சும் சொல்லவில்லை. ஆனால் உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு நான் என்னடி பண்ணேன்? என்ன பண்ணேன்? ஆமாம், இப்போ நம்ம 2 பேரும் அப்படியே 60 வருஷம் வாழ்ந்துட்டோம். இந்த 60 வருஷத்துலேயும் இவர் எனக்காக எதுவுமே பண்ணல பாருங்க. தாயாங் 2 நாள் தான் ஆயிருக்கு. ஆமாண்டி, இந்த 2 நாளில் உன்னை 2000 தடவை கஷ்டப்படுத்திட்டேன். 2000 தடவை கஷ்டப்படுத்திட்டேன். என்ன நினச்சா என்னைக்கே அசிங்கமாக இருக்குடி. எச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன், எச்ச மாதிரி. ஓ, அப்பெல்லாம் பேச தெரியுமா அந்த கரடி குட்டிக்கு? தாயாங் சொல்கிறீ, எனக்கு ஒரு பேபி வேணும். உன்னோடாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட அது வருண்டி உனக்கு. ஆ, பாருங்க பாருங்க, வேறு யாரு கூடயும் என்ன உங்களால் வச்சு நினச்சி கூட பார்க்க முடியலல்ல. அப்புறம் எப்படி கரடி குட்டி உன் பொண்டாட்டி இல்லாமல் நீ இருந்துருவியா? அப்போ தாயாங்கும். எவ்வளோ நேரம் முன்னாடி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எப்படி பேசினா அவள் இன்னும் ஹர்ட் ஆவா. ஸோ தைரியமாக இருக்க மாதிரி காட்டிக்கணும். ஆமாண்டி, ஆமாம், ட்ரக்ஸு தாண்டி வேணும். நீ இல்லாமல் நான் இருந்துருவேன். இவ்வளோ வருஷம் என்ன நீ இல்லாமல் தானே இருந்தேன்? 2 நாள் பொண்டாட்டி வந்ததும் உன்னை தூக்கி வச்சுட்டு ஆடுவேன்னு நினச்சியா? அப்படிலாம் இல்லை. நீ இல்லாமல் நான் இருந்துருவேன்டி, இருந்துருவேன். ஓ, நான் இல்லாமல் இந்த கரடி குட்டி இருக்குமா? அப்போ சரி, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். எப்போ வருவேன்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனால் ஒருத்தவங்க என்னை மிஸ் பண்ணால் ஒரு கால் பண்ணால் போதும், நான் ஓடி வந்துடுவேன். அம்மா வீட்டுக்கெலாம் போகாதடி, என் மனசு தான் சொல்லுது நீ வேணா, நீ போயிருன்னு. ஆனால் அகேன் என்னை வந்து கட்டி பிடிச்சி நான் அவன் கூட தாண்டா இருப்பேன், நான் போக மாட்டேன்னு ஒரு வார்த்தை நீ சொல்லுவடி. நீ சொல்லுவ, எனக்கு தெரியும். ஒரு வார்த்தை என்ன, 1000 வார்த்தையில் நீ சொல்லுவ. ஆனால் போடி ஓ, நான் எதுக்கு மிஸ் பண்ண போகிறேன்? நான் எதுக்குடி கால் பண்ண போகிறேன்? இதோ வாங்கி வச்சுருக்கோம்ல திங்ஸ்லாம், அதில் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு நல்லா பத்திரமா வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜாலியாக இருப்பேன். ஓ, அப்போது எனக்கு வேஃபிள் செஞ்சு தரேன்னு சொன்னீங்க. நான் எப்படி சொன்னேன்? பொண்டாட்டி தானே நீ, போய் செஞ்சுக்கோ. அப்போ லாஸ்ட்டாக உங்கள் பொண்டாட்டிக்கு செஞ்சு தர மாட்டிங்களா? என்னடி சொல்கிற? லாஸ்ட்டாவா? எவன் சொன்னதுடி லாஸ்ட்டானு? ஏன் ஏன் இப்போ கோவம் வருது? நீங்கள் தானே சொன்னீங்க நான் வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. தான் சொன்ன அப்படியே போயிடுவியா? அப்போ அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கியா? ஒரு விஷயம் என்ன ஆசைப்படுறாரோ அதை பண்ணுறது தானே பொண்டாட்டியோட வேலை. ஆ, அப்போ வா ட்வின்ஸ் பற்றிக்கலாம், வா வா. ஆ, இப்போ குழந்தை வேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்வின்ஸ் வேணுமா? ஆமாண்டி. இல்லை சாரி, மாற்றி சொல்லிட்டேன். ட்வின்ஸ் வேணாம், ஒரே பிரசவத்தில் 5 குழந்தை. ஆ, நான் தர்றா, மொத்தத்தை இறக்குறேன்டி. ஆ, இப்போ தான் இந்த கரடி குட்டிக்கு பழைய வைப்பு வருது. எங்கே போச்சு இவ்வளோ நேரம் இந்த வைப்பு? கிஸ்ஸை போட்டு மயக்கிறது.
வச்சுக்கிறேன்டி, வச்சுக்கிறேன். நான் ஏன்டி உன்னை விட்டு என்னால் போக முடியல. ஆனால் இன்னொரு தடவை உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னா என்னை விட்டு நீ போன்னு சொல்ல மாட்டேன்டி. என்னை விட்டு நான் போயிடுவேன். உன்னை விட்டு நான் தூரமாக இருக்க தாண்டி உனக்கு நல்லது. உனக்கு அதுதான் சேஃபும் கூட. வந்ததுலேருந்து நான் எவ்வளோ முத்தம் கொடுத்தேன். ஒரு முத்தமாச்சும் எனக்கு திருப்பி கொடுத்தியா? ஒரு முத்தம் என்ன, 1000 முத்தம் தர்றேன். பக்கத்தில் வா. கொடுங்க. என்னது சப்புன்னு? இன்னொன்று கன்னத்தில் மட்டும்தான் கிஸ் பண்ணுவீங்களா? ஏன் லிப்ஸ் இருக்குது, இதோ ஐஸ் இருக்குது, இதோ இங்கே வலிக்குது, அடிபட்டிருக்குல தலையில், அப்போ அங்கே அகைன் காட்டி கஷ்டப்பட்டாதடி. ஏன்டி மறுபடியும் ஆரம்பிக்கிற? அச்சோ, குழந்த மாதிரி பண்ணது இது. எனக்கு முத்தம் வேணும், அங்கே வேணும், ரொம்ப பியாரா அப்படியே ஒரு கிஸ் வேணும். அப்போ இவ்வளோ நேரம் நான் கொடுத்ததெல்லாம் பியார் இல்லைன்னு சொல்கிறியாடி? அப்படி நான் சொல்லலை, பட் எனக்கு வேணும். அப்போ தயாங்கும் உங்கள் ஃபேஸ் அப்படி கப் பண்ண மாதிரியே அப்படின்னு அந்த அடிப்பாட்ட இடத்துல தர்றான். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த காயம் சரியாயிரும். அப்படியே நான் மெஜிஷியனு உனக்கு கிஸ் பண்ணி ஊதி விட்டதும் உங்க சரியாயிரும். ஏன்டி இமேஜினேஷன்லேயே இருக்க? ஏன் அப்படி கூட நினைக்கக்கூடாதா? ரொம்ப போரிங்கான ஹஸ்பண்டாக இருக்கீங்க. என்னடி? இல்லை என்னமோ சொன்னியே, என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நான் ஒரு தடவை தான்ப்பா சொல்லுவேன், அதுக்கு மேலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொழுப்பு வச்சிருச்சு, அங்கே எங்கன்னு பெருசாக இருக்கும் போது நினச்சேன் கொழுப்புக்காரியாக தான் இருப்பேன்னு. பார்த்துக்கிறேன். அதான் மொத்தத்தையும் பார்த்தாச்சே. நான் எப்படி மொத்தத்தையும் பார்த்தேன்? பார்க்குறேன்னு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டில்ல, அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் குழந்தை கொடுக்கணும். கொடுத்துறேன் அப்படின்னு அப்படியே 2 பேரும் ரொம்ப அழகாக பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ டாக்டர் வந்து, வயன் சொல்லுங்கள் டாக்டர், நீங்கள் சாப்பிடாமே இருந்திருக்கீங்க, ஸோ ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வயனோட ஹஸ்பண்ட் நீங்கள் தானே? ஆமாம், நான் தான். ஸோ அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். நியூலி மேரிட் வேறு, ஸோ பேபிக்கு ஏதாச்சும் பிளான்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் அயன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இப்படிலாம் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன். டேக் கேர் அப்படின்னு அவர் போயிடுறாரு. என்னாடி நியூலி மேரிடா? என்ன அவர் சொல்கிற மாதிரி செஞ்சிருவோமா? அவர் சொல்லாமல் இருந்தாலும் இதை குரண்டி குட்டி அப்படியே செய்யாமல் இருந்துடும் பாருங்க. ஆளை பாருங்களேன். தாயம் என்னாடி? எனக்கு பசிக்குது, எனக்கும் தாண்டி பசிக்குது. சாரிடி, நைட்டு வேஃபல் செஞ்சு சாப்பிட்லான்னு. நைட் வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்க. காலங்காத்தால எவன் என்னடி வச்சிருப்பான்? நீ வேற அது இதுன்னு கேட்ப. நான் சொல்லிட்டா, அழகாக ஒரு பொடி தோசை, அப்புறம் ஒரு நெய் தோசை, அப்புறம் ஒரு பட்டர் தோசை. போதுமா இல்லை வேணுமாடி? இவ்வளோ போதும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, அப்புறம் என் பிளேட்லேருந்து தான் எடுக்கக்கூடாது. மூட்டை என்ன சொன்னீங்க? இல்லடி, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ல, வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ஃபீடெல்லாம் பண்ணுறான். ஓகேடா, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா அதை லைக் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்திக்கோங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து போல் போடுறேன் நெக்ஸ்ட் வந்து என்ன வேணும்னு. ஸோ அங்கே வந்து ஓட்டிங் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இந்த எஃப்எஃப்பில் வந்து நான் தயாங்கு பதில் ஜேகேன்னு உளறி இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ போன இதில் உளறி வச்சுருந்தேன், இல்லை எல்லா எஃப்எஃப்லையும் இப்படி தான் உளற ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல இணையத்தில் எனக்கு ஜேகே வச்சு தான் பார்க்குற மாதிரி வருது. ஸோ போக போக அப்படியே தயாங்க வச்சு பழக்கிக்கிறேன்டா. ஸோ ஏதாச்சும் அந்த மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஏடிஎம் ஏஜ் டசன்ட் மேட்டர் வந்து ஜங்கு கூட ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மாஃபியாவோட ஹாட் பிரின்சஸும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் போய் பார்த்துருங்க.
அண்டு ஒன் ஷார்ட்ஸும் போட்டிருக்கோண்டா. நெக்ஸ்ட் வந்து லவ் வித் மை ப்ரொஃபஸர் வந்து நான் போட்டுறேன். வேம்பயர் லவ்வும் கேட்குறீங்க, ஸோ அதையும் நான் போட்டுடுறேன். ஓகே பாஸ்டோ, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.